காட்டில் ஒரு நரியும் ஓநாயும் நண்பர்களாக இருந்தன. அவற்றில் ஓநாய் மட்டும் பேராசை கொண்டதாக இருந்தது. அது நரியின் உணவு பங்கையும் சேர்த்து சாப்பிட்டுவிடும். இதுபோல ஓநாயின் பேராசையால் நரி எரிச்சலடைந்து வந்தது. ஒரு நாள் ஓநாய்க்கு பாடம் புகட்டுவதற்காக நரி ஒரு திட்டம் தீட்டியது. அதன்படி ஓநாயை இரவு உணவிற்காக தனது இடத்திற்கு அழைத்தது. அங்கு வந்த ஓநாய் எப்போதும் போலவே நரியின் பங்கின் பெரும்பகுதியையும் சாப்பிட்டு விட்டது. அப்போது நரி, சற்றே நடந்து செல்வோம், நான் உனக்காக ஒரு ஆச்சரியத்தை காட்ட உள்ளேன் என்று கூறியது. பேராசை கொண்ட ஓநாயும் அந்த ஆச்சரியமான இடத்தை காண ஆவலுடன் நரியுடன் சென்றது. இருவருமாக அருகில் உள்ள சாலைக்கு வந்துவிட்டார்கள். நாம் இப்போது இங்கே என்ன செய்ய போகிறோம் என்று ஓநாய் கேட்டது. நான் ஒருவருக்காக காத்திருக்கிறேன் என்று நரி பதிலளித்தது. சிறிது நேரத்தில் அங்கு விவசாயி ஒருவர் வந்தார். இதனை கண்ட நரி குறைந்த உணவை சாப்பிட்டதால் வேலியை தாண்டி குதித்து எளிதாக மீண்டும் காட்டிற்குள் ஓடிவிட்டது. பேராசை கொண்ட ஓநாய் தான் மிகவும் அதிகமான உணவுகளை சாப்பிட்டதால் வயிறு கனமாகவே இருந்ததால் வேகமாக ஓடவோ வேலியை தாண்டி குதிக்கவோ முடியவில்லை. ஓநாயை கண்ட விவசாயி தான் வளர்த்த ஆடுகளை சாப்பிடத்தான் ஓநாய் வந்துவிட்டது என்று நினைத்து ஓநாயிற்கு பிரம்பினால் நல்ல அடிகளை கொடுத்தார். வலியால் துடித்த ஓநாய் தான் நரியின் உணவையும் சேர்த்து சாப்பிட்டதற்கு தண்டனை என்று வருந்தி காட்டிற்குள் ஓடியது.